ஓ வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து 5 பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் இன் 2025 அதாவது 2025ஓட ஹையஸ்ட் க்ரோவிங் ஸ்டாக்ஸ் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு கேட்டகரியிலேருந்து ஒன்று எடுத்திருக்கோம். நம்ம பவர்லேருந்து ஒன்று, ஐடியிலேருந்து இன்ஃபோசிஸ், அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரி வந்து ஃபார்மாலேருந்து, லார்சன் அண்ட் டியூபோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி அக்ரோவெட் கோக்ரேஜோட அக்ரோவெட்டுங்கிற ஒரு டிவிஷன் இருக்குது. அது வந்து நமக்கு ஃபார்மா ஸ்ட்ரக்சர் அக்ரிகல்ச்சர் செக்டரில் எடுத்திருக்கோம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டாடா பவர்ஸோட ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பார்த்தோம். பார்ட் 2ல இன்ஃபோசிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்ட் 3. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இப்போ டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லீடர்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் இனோவேஷன்ஸ். அதாவது அவங்க வந்து இந்த நம்மளோட கோவிட்க்கு அப்புறமே தே ஹவ் பிகம் வெரி டைவர்சிஃபைட். ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் பேஸ்ட் அவுட் இன் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்லேருந்து தான் இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. அண்ட் இப்போ வந்து அவங்க வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அதே மாதிரி யூரோப்பியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், யூரோப்பியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரீஸில் இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்ஸும் கூட இருக்குது. அதே மாதிரி இங்கிலாந்து, நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, இங்கே எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயே பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆகிட்டாங்க. அதாவது அங்கே கம்பெனி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாகவே ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்களோட பொட்டன்ஷியல் க்ரோத் வந்து ரொம்ப பெரிய ஹையாக இருக்குது. ஸோ அண்ட் நம்ம இவங்களோட ஆல் டைம் ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400. அண்ட் இவங்க ஸ்டாக் ப்ரைஸ் அரௌண்ட் 1996 1996 அவங்க ஆரம்பிக்கும் போது 12 ரூபாய் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து 1400 ரூபாயாக இருக்குது. அண்ட் 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1400 இருந்துச்சு. அண்ட் குறைவு எவ்வளோ லோவஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1156 தான் அதோட 2024ஓட லோவஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வந்து 1999 தான் எடுத்திருக்கேன். ஸோ 99லேருந்து 2000க்கு எவ்வளோ க்ரோ ஆச்சு. அண்ட் நமக்கோட நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2ஓட ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே 2020 அதாவது கோவிட் வந்த சமயத்தில் இது என்ன இருக்கும்னா அப்படியே கீழே வந்திருக்கும். ஆனால் ஃபார்மா செக்டருங்கிறனால இவங்க தான் வந்து இந்த கோவேக்சின்ஸ் அதிலெல்லாம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி, அதே மாதிரி நிறையா ட்ரக்ஸும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ட்ரக்ஸ்னால் ஐ மீன் இந்த கிளினிக்கல் ட்ரக்ஸ். ஸோ அதுக்கு பேர் ட்ரக் ட்ரையல் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அதே மாதிரி நம்ம கோவிடோட வேக்சின்ஸ் எல்லாம் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு. அண்ட் 2020 மட்டுமே 300 ரூபாயில் இருந்த ஸ்டாக் 2010 10 வருஷத்தில் 1000 ரூபா ஆயிடுச்சு. அதாவது 700 ருபீஸ் மேலே போயிருக்கு. அண்ட் 2021 கொஞ்சம் குறைஞ்சிச்சு, 22 மறுபடியும் குறைஞ்சிச்சு. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அண்ட் 2024 திருப்பி இது ஆல் டைம் ஹைக் போயிருக்காங்க. கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எவ்வளோனா 1386 ரூபாய் இதோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அண்ட் இதோட க்ரோத் வந்து நம்ம பெர்சன்டேஜாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 10 வருஷம், அதாவது 1999லேருந்து 2010 வரைக்கும் பார்த்தாங்கன்னா ஒரு 1500% அதோட க்ரோத் இருந்துச்சு. 2020 ஒரு 200%, அதுக்கப்புறம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹைக்கு ரீச் ஆகிட்டனால இதோட க்ரோத் பெர்சன்டேஜ் குறைவாக தான் இருக்குது. பட் டோட்டல் க்ரோத் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5000 க்ரோத் பெர்சன்டேஜ் இருந்திருக்கு. இந்த இங்கேயே 200 தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2010லேருந்து 20க்கு எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. அதே மாதிரி 20லேருந்து 21க்கு எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து க்ரோத் கம்மி தான், இங்கே வந்து நமக்கு வந்து க்ரோத் இல்லை. அண்ட் 2022 -26 ஆகிருந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டிசம்பரில் இருக்க ப்ரைஸு. அண்ட் இதோட க்ரோத் வந்து நடுவில் வேறு அதிகமாக இருந்துச்சு. 2023 கொஞ்சம் தான் க்ரோ ஆயிருந்துச்சு இந்த ப்ரைஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது. அதிலிருந்து இது கம்பேர் பண்ணும்போது ஒரு 20% தான் கூடியிருக்கு. ஆனால் ஓவராலாக ஸ்டாக் ஆரம்பித்ததுலேருந்து கம்பெனி தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து என்னென்னா ஒரு 5000% இது வந்து கூடியிருக்கு. அண்ட் இவங்களோட க்ரோத் 2024 மட்டும் இவங்களோட வேல்யூ எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னா 20% க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இவங்களோட இயர்லி ஆவரேஜ் க்ரோத் 2024 மட்டும் இல்லை, இயர்லி ஆவரேஜ் க்ரோத் எவ்வளோனா 15%. அண்ட் 2024 இது வந்து இயர்லி க்ரோத்தை விட ஒரு 5% அதிகமாக இருக்குது. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அண்ட் மந்த்லி க்ரோத் இவங்களோட ஸ்டாக்ஸில் எவ்வளோ வரும்னா ஒரு 2% ஆவரேஜாக வரும். ஸோ 2024 மட்டும் 20%, இயர்லி ஆவரேஜ் க்ரோத் வந்து ஒரு 15%, மாதம் க்ரோத் வந்து ஒரு 2% இருக்குது. அண்ட் இவங்களோட ரெவென்யூ, அதாவது எவ்வளோ அவங்களுக்கு ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Q2ல 2024ஓட Q2ல 1200 கோடியும், அதே மாதிரி Q3ல
2024 ஃபினான்ஷியல் இயரோட Q3ல 1300 கோடியும் வந்திருக்கு. ஸோ இது அவங்களோட ஏர்னிங்ஸ். அண்ட் நீங்கள் ஃபார்மா கம்பெனி உங்களுக்கு தெரியும், நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயங்கர மார்ஜினில் விற்கலாம். அதே மாதிரி சிலதெல்லாம் ரொம்ப இனோவேட்டிவ் ட்ரக்ஸ், அதே மாதிரி புது புது டிசீஸ்க்கான புது ட்ரக் ட்ரையல்ஸ், அதே மாதிரி ஜெனரிக் மெடிசன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரதில் அவங்க எக்ஸ்பர்ட். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட இதில் மட்டும் விற்கல, பிராண்டில் மட்டும் விற்கல, மல்டி பிராண்டாக பண்ணிருக்காங்க. அதாவது வேற ஒருத்தவங்களுக்கு வேணும், இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டேப்லெட் வேணும்னா இவங்களும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸும் இருக்குது. ஸோ ப்ரைமரியாக நீங்கள் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸோட டேப்லெட்ஸ் பார்க்க மாட்டீங்க பேரெல்லாம். ஸோ மேபி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட இருந்து வாங்குறவங்களும் இருக்காங்க, யூஷுவல் மெடிசன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்களோட சார்ட்டை நம்ம பார்ப்போம். சார்ட் பார்த்து அனாலிசிஸ் எப்படி போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரியோட சார்ட் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1995லேருந்து ஃபுல் சார்ட் இருக்குது. அப்போ இந்த ஒரு லாங் டேர்ம் க்ரோத் வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னென்னா, மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. அதாவது இந்த டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரியோட ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. இதுக்கான இண்டிகேஷன் என்னென்னா, நமக்கு SMA இருக்குது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதே மாதிரி இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் நான் சொல்லியிருக்கேன் 50 மேலே இருக்குது, 100 கீழே இருக்குது, 200 இங்கே எப்படி இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு வந்து ஹையஸ்ட்டு ஒரு பொட்டன்ஷியலில் மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நம்ம டைம் ஸ்கேல் சின்னது வச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, இதோட வேற ஒரு இண்டிகேட்டர், என்னோட ஃபேவரட் இண்டிகேட்டர் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸில் நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஆல் டைம் ஹைலேருந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பார்க்குறோம். ஸோ இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது ஓரளவு இந்த 40க்கு கீழே இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து இப்போ எடுக்க வேண்டாம். 40க்கு கீழே இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உடனே ப்ராஃபிட் வரும். இப்போ எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, திருப்பி இங்கே கொஞ்சம் லாஸ் வந்துட்டு திருப்பி கெயின் ஆகும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா எடுக்கலாம். அண்ட் இவங்களோட லாஸ்ட் குவார்ட்டரோட ஏர்னிங்ஸ் 2023யோட Q3யோட ஏர்னிங்ஸ் வந்து ஒரு -5% உங்களுக்கு கம்மியாக இருக்குது. பட் அவங்களோட ரெவென்யூ ஃபுல் என்னவா இருந்துச்சுருக்குன்னா ஒரு 2%. அதுக்கப்புறம் இவங்கள பற்றி இன்னும் நிறையா நம்ம ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த மோர் ஃபினான்ஷியல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் போகும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதோட அனாலிசிஸ் முடிச்சுட்டு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் போய் பார்ப்போம். இப்போ ஒரு 1 இயர் கேலண்டரில் 1 இயர் சார்ட் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. இதனால தான் நான் சொன்னேன், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து ஒரு 70க்கு மேலே இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளோட RSI நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் அதுதான் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஹையில் இருந்திருக்கு, க்ரோத்தாக இருந்திருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் க்ரோத் டிக்ளைன் ஆகி இப்போ கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இருக்குது. அப்போது நான் என்ன யோசிப்பேன்னா, மார்க்கெட் வந்து நீங்கள் அடுத்து இந்த மேலே போகிற ஃபேஸில் எடுக்கணும். இந்த மேலே போகிற ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இருக்குது. இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸுங்கிற ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் 10 ரிவர்சல் பாயிண்ட் தான். நான் வந்து ஒரு 1 இயர் டேட்டா எடுத்து வச்சு பார்த்தாலும் ரிவர்ஸ் ஆகிற பாயிண்டில் தான் இருக்குது. 5 இயர்ஸ் எடுத்து டேட்டா வச்சு பார்த்தாலும் இல்லை. அப்போது இந்த 5 இயர்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடனே கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வரதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஷார்ட்டாக எடுக்க போகிறீங்க, ஒரு 6 மந்த்ஸ் இல்லைனா 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இது வந்து ரைட் டைம் தான். நம்மளோட இது வந்து ஆல்மோஸ்ட் மேலே க்ரோத் கன்ஃபார்ம் ஆகலை. பட் நம்மளோட RSI பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 28, 29, 30ல் இருக்குன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி இங்கே மேலே போகும். ஸோ இது வந்து மார்க்கெட் ரிவர்சலுக்கான பாயிண்டில் தான் இப்போது டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸ் இருக்குது. அப்புறம் இதோட ஃபுல் ஃபினான்ஷியல் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல ஏர்னிங்ஸ்ன்னு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஸ்டாக்ஸில் அப்படி காமிக்கலைன்னா இங்கே மோர் ஃபினான்ஷியல்ஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு ஸ்டாக்கும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது ஃபினான்ஷியல்ஸ் நீங்கள் கீழே வரும். ஃப்ளாக் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கடைசியில் ஃபினான்ஷியல்ஸ்னு வரும். இந்த ஃபினான்ஷியல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ஸ்டாக்கோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஓனர்ஷிப் எவ்வளோ இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ ஓனர்ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 26% வச்சுருக்காங்க. அண்ட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் 70% இருக்குது. அண்ட் மார்க்கெட்டில் டெப்ட் எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குன்னா 51 பில்லியன் இருக்குது. டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு. ஸோ அதோட வேல்யூ வந்து ட்ரில்லியனில் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய பயங்கரமானது. அதே மாதிரி இப்போது இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனா வேல்யூவேஷன் ரேஷியோஸ் இதெல்லாம் இது நமக்கு Q3யோட ஏர்னிங்ஸ் நமக்கு பார்க்கலாம். ஸோ 23 Q3, 24ஓட Q2க்கும் Q3க்கும் நமக்கு கொஞ்சம் மேலே போயிருந்திருக்கு. அப்படின்னா 24ல் இது க்ரோத் ஃபேஸில் இருக்குது. அடுத்த வருஷமும் 26லேயும் க்ரோத் ஃபேஸ் தான் இருக்குது. இது வந்து நம்ம ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். நமக்கு பார்த்தா நம்ம குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் டோட்டலாக ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது ஆனுவலாக
2020லேருந்து பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருந்திருக்கு. 2020ல் இதோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னா 180 190 பில்லியன் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 280 பில்லியன், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 150 பில்லியன் கூடியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அதே மாதிரி இதோட மற்ற டேட்டா ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு ஒரு ஏர்னிங்ஸ்க்கான டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க, டேக்ஸ் எவ்வளோ கட்டி முன்னாடி, ஏன்னா இவங்க வந்து இதுங்கிறனால பப்ளிக் செக்டர் கம்பெனிங்கிறனால இதை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு இயர்த்துக்கும் க்ரோத், ஒரு ஒரு இயர் டு இயர் க்ரோத் எவ்வளோ இருக்குது, கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, ஆக்சுவல் மணி, இது வந்து க்ரோத் பர்சன்டேஜில் போட்டிருப்பாங்க இதில். அதே மாதிரி இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸுங்கிற பார்க்கலாம். இதை நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போக விரும்பலை, ஏன்னா இது வந்து டைம் கன்சியூம் ஆகும். இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரியான நேரத்தில். அண்ட் இதோட டிவிடெண்ட், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 பைசா பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த டிவிடெண்ட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஷேர் வேல்யூ மேலே போகிறதும் இல்லாமல் ஒரு ஒரு வருஷத்தோட இல்லைனா ஒரு ஒரு குவார்ட்டரோட உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும்போது, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும்போது அதில் ஒரு பகுதியான நீங்களும் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது அதில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஷேருக்கு 0.5% தான் இதோட ஆவரேஜ் டிவிடெண்ட் ப்ரைஸு. அண்ட் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு 40 ரூபாய். ஸோ நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் 40 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே இது நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 400 ரூபாயும் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து டிவிடெண்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் டிவிடெண்ட் வந்து எப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, ரெவென்யூஸ் எவ்வளோங்கிறதையும் இதில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸோட ஒரு டீட்டெயில்ஸான ஸ்டேட்மெண்ட். இது உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸ் உங்களுக்கு ஃபேவரபுளான ஸ்டாக் தான். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு வந்து பட்ஜெட் வர வரைக்கும். பட்ஜெட் வந்து February 1 வருது. February 1 வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட ஆர்எஸ்ஐயும் அதே மாதிரி எஸ்எம்ஐயும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சும் பில்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 5லேருந்து 10% மட்டும் உங்களோட கேபிட்டல்லேருந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் ஸ்டாக்ஸை டைவர்சிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எல்என்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம், லார்சன் அண்ட் டியூப்ரோ. ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு, அவங்களோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, எவ்வளோ நாளாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.